குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. குவியம் தி ஃபோக்கஸ். The international community has reacted with surprise to the news that Russia is to pull out the main part of its forces from Syria. Although President Vladimir Putin offered no withdrawal deadline, he did say Russian troops would start coming home within hours. புட்டினின் அதிரடி முடிவும் வியப்பை தரும் புதிய திருப்பம். Welcomed home as heroes and decorated by their military chiefs. Fighter jets are landing at an air force base near Voronezh in the southwest of Russia, after the Kremlin made the surprise decision to partially withdraw its forces from Syria. இன்று சர்வதேச அரங்கில் போரியல் மற்றும் அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் வல்ல சக்தியாக ரஷ்யா உருவெடுத்திருப்பதை மறுக்க முடியாது. சோவியத் ஒன்றியத்தின் உடைவுக்கு பின்னர் அமெரிக்காவை மையப்படுத்திய உலக ஒழுங்கில் பெரும் மாற்றத்தை விளாடிமிர் புட்டின் தலைமையிலான ரஷ்யா ஏற்படுத்தி வருகிறது. ரஷ்யாவின் வளர்ச்சியை முடக்கி உலக அரங்கில் அதனை தனிமைப்படுத்தும் அமெரிக்க சார்பு மேற்குலக மூலோபாயங்கள் புட்டினிடம் பலிக்கவில்லை என்றே கூறலாம். ரஷ்யாவின் கொல்லைப்புறத்தில் கை வைத்தால் பதிலுக்கு வல்லரசின் குடும்பியில் கால் வைக்கும் அணுகுமுறையை ரஷ்யா முன்னெடுத்து வருகிறது. அதற்கான வெளிப்படையான சான்றுகளாக யுக்ரைன் மற்றும் சிரிய விவகாரங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் 5 வருட கால சிரிய உள்நாட்டு போரின் போக்கை தீர்மானிக்கும் சக்தி தானே என்பதை நிரூபித்த புட்டின், சமாதான அரங்கிலும் தானே தீர்மானிக்கும் சக்தி என்பதை தனது அதிரடி முடிவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இவற்றின் பின்னணிகளை இன்றைய குவியம் ஆராய்கிறது. The international community has reacted with surprise to the news that Russia is to pull out the main part of its forces from Syria. Although President Vladimir Putin offered no withdrawal deadline, he did say Russian troops would start coming home within hours. The reason he gave was that the intervention was in accordance with the situation on the ground and that objectives had been achieved. Thanks to the participation of Russian military groupings, the Syrian armed forces and the patriotic forces in Syria have been able to achieve a fundamental turnaround in the fight against international terrorism. Russia's military involvement has turned the tide of war in Syrian President Bashar al-Assad's favour after months of gains by rebel fighters. Moscow isn't abandoning its ally altogether. Its forces will remain at a seaport and airbase in Latakia province. The UN has cautiously welcomed the pullout. When we see forces withdrawing, it means war is being taken a different step. So that's good. This has been made possible thanks to the good cooperation now between the US and Russia. சிரிய உள்நாட்டு போர் வெடித்து இம்மாதம் 5 வருடங்களை தொட்டிருக்கின்ற நிலையில் சமாதான சூழலுக்கான திடீர் புறநிலைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்தின் ஆரம்பம் வரை இவ்வாறான சாத்தியப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அருகே காணப்பட்டன. எனினும் சிரிய போரின் பின்புல பங்காளிகளாக விளங்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சில சமரசங்களை செய்து கொண்ட நிலையில் சிரியாவில் போரிடும் தரப்புகளுக்கிடையில் கடந்த மாத இறுதியில் போர் தவிர்ப்பு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 2 வார காலத்தில் அனுசரணை வழங்கும் மற்றும் பின்புல சக்திகளாக விளங்கும் தரப்புகளின் மத்தியஸ்தத்துடன் மீண்டும் பேச்சு மேசைக்கு திரும்பிய சிரிய அரசு மற்றும் எதிரணி தரப்பும் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னோடி பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றன. எனினும் சிரிய அரசும் சிரிய எதிரணி தரப்பும் கடுமையான நிபந்தனைகளுடன் நம்பிக்கை இனங்களுக்கு மத்தியில் பேச்சுக்களை முன்னெடுக்க முன்வந்திருக்கின்றன. மறுபுறத்தில் சிரிய மண்ணில் போர் தவிர்ப்பின் பிரகாரம் ஒப்பீட்டளவில் அமைதி நிலவுகின்ற போதிலும் ஆங்காங்கே மீறல்களும் இடம்பெற்று வருகின்றன.
இந்த நிலையிலேயே சிரியாவிலிருந்து தமது கணிசமான படைகளை மீளப் பெற்றுக் கொள்வதாக முன்னோடி சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமாகிய கடந்த திங்கட்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடி அறிவிப்பை மேற்கொண்டார். This ceremony marks the official end of Russia's almost 6-month campaign in Syria. Vladimir Putin hands out medals to soldiers returning from the conflict. Putin insisted that he wants to give peace a chance. He also paid tribute to 5 Russian servicemen who have now been acknowledged as having died during the campaign. Their loss is irreparable, he says. We all take what happened as a personal sadness. That's why I referred to your husbands, fathers and sons by their names. Putin went on to say the Russian army could redeploy within hours on Syrian soil, where it maintains bases and a state-of-the-art anti-aircraft defense system. All partners are warned and they know that our air defense systems will be used against any targets which we consider a threat to Russian servicemen. I want to stress any targets. Watchers say this is a veiled warning to Turkey. The international community was taken by surprise on Monday evening when Russia suddenly announced it would begin the partial withdrawal of its troops from Syria. The operation cost 33 billion Russian rubles, around $481 million. தமது படைகளை கணிசமாக விலக்கிக் கொள்வதாக ரஷ்யா மேற்கொண்ட திடீர் அறிவிப்பு சர்வதேச மட்டத்தில் ஆச்சரிய அலைகளை தோற்றுவித்திருக்கிறது. தனது பிரதான கேந்திர மையங்களில் ஒன்றாக விளங்கும் சிரியாவில் வெளிச்சக்திகளின் தலையீட்டை விரும்பாத ரஷ்யா பஷார் அல் அசாத் தலைமையிலான சிரிய அரசுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் தமது படைகளை களமிறக்கியது. இன்று உலகை அச்சுறுத்தும் IS தீவிரவாதிகளுக்கு எதிராக தமது படை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக ரஷ்யா தன்னுடைய நகர்வை நியாயப்படுத்திய போதிலும் பஷார் அல் அசாத்துக்கு எதிராக போரிடுகின்ற மேற்குலக சார்பு மிதவாத கிளர்ச்சியாளர்களையும் ரஷ்யா போட்டு தள்ளியது. இது IS தீவிரவாதிகள், மிதவாத கிளர்ச்சியாளர்கள், மேற்குலக தரப்பு என்று அனைவருக்கும் பாரிய பின்னடைவுகளை சிரிய மண்ணில் ஏற்படுத்தின. மறுபுறத்தில் வான், கடல், தரை என்று ரஷ்யாவின் உக்கிரமான படைத்துறை நகர்வுகளின் துணையுடன் சிரிய அரசு படைகள் இழந்த பல நிலப்பிரதேசங்களை மீண்டும் மீட்டெடுத்தன. இது சிரிய எதிரணி தரப்புகளை பலவீனப்படுத்தியதோடு வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்த சிரிய அரசை தூக்கி நிறுத்தியது. இதன் பின்னணியிலேயே புட்டினின் திடீர் விலகல் குறித்த ஆச்சரியங்கள் உலக ஊடகங்களை தற்பொழுது ஆக்கிரமித்திருக்கின்றன. Welcomed home as heroes and decorated by their military chiefs. Fighter jets are landing at an air force base near Voronezh in the southwest of Russia, after the Kremlin made the surprise decision to partially withdraw its forces from Syria. Moscow says the withdrawal is possible as Russia has achieved its goals with the start of peace talks in Geneva. However, Russia will continue to maintain a military presence in Syria, with bases in Latakia and Tartus. The Russian army also says its S-400 surface-to-air missile defense system in Syria will remain in place. This is in order to effectively provide security, including from the air, says this senior official. The most modern defense systems are needed, he says. The Russian Air Force also says its jets will continue to strike ISIL targets in Syria and what it calls other terrorist groups. சிரிய விவகாரத்தில் ரஷ்யாவின் தலையீடு தனியாக அந்நாடு தொடர்புபட்ட விவகாரம் அல்ல என்பதை வரலாறு சான்று பகர்கிறது. அரபுலகில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர மையமாக விளங்கும் சிரியாவை தனது பினாமி சக்திகளிடமிருந்து இழக்க ரஷ்யா எப்போதும் இடம் அளிக்காது என்பது வெளிப்படையான கணிப்பு. தனது முப்படை தடங்களை நிரந்தரமாகவே சிரியாவில் கொண்டிருக்கின்ற ரஷ்யா சிரிய உள்நாட்டு போரில் இராணுவ ரீதியாக தலையிடுகின்ற சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த நேரத்திலேயே அசாத் அரசின் வீழ்ச்சி நிலை ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. எனவே உலகம் உச்சரிக்கும் IS என்ற காரணியை மையப்படுத்தி தனது சாணக்கிய நகர்வை ரஷ்யா மேற்கொண்டது. எனினும் சிரியாவில் ரஷ்ய தலையீடு கணிசமாக சம்பிரதாயபூர்வமானதாக கருதிய பலருக்கும் கடந்த செப்டம்பரின் பின்னர் பல ஆச்சரியங்கள் காத்திருந்தன. ரஷ்யாவின் அதிநவீன கனரக ஆயுத தளவாடங்களை களமிறக்கிய ரஷ்யா ஒரு மாபெரும் போருக்கான பயிற்சி மையமாக சிரியாவை பயன்படுத்தியது.
அதன் உச்சமாக காஸ்பியன் கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டிருக்கின்ற நீர்மூழ்கிகளிலிருந்து ஈரான் ஈராக் வான்பரப்புகளூடாக நீண்ட தூர ஏவுகணைகளை சிரிய மண்ணில் தரையிறக்கி ரஷ்யா தனது சாகசங்களையும் நிரூபித்தது. இவ்வாறு கடந்த 6 மாதங்களாக சிரிய மண்ணில் ரஷ்யா பொழிந்த குண்டுகள் போர் அரங்கின் போக்கை ரஷ்யா வசப்படுத்திய நிலையிலேயே புட்டினின் சாணக்கியம் பலருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. Representatives of the Syrian opposition gather to pay their respects to those who've lost their lives in the 5-year conflict. They've also given their reaction to Russia's announcement that it's to begin the partial withdrawal of its troops from Syria. Salim al-Muslat is spokesperson for the Syrian opposition coalition. I think it's a positive decision, he says, and I think it will be backed up by those on the ground. A total retreat of Russian forces will certainly impact the talks in Geneva. However, a partial retreat would leave us in Syria asking the question, what are they staying for? The representative of the Kurdish group in the coalition says the international community is more behind the talks than ever before. Russia's decision to withdraw its troops is a positive move, he says, which could nudge the government towards accepting a political settlement. The decision by the Russian president to begin the partial withdrawal of troops from Syria has dominated the discussions here in the corridors of the UN. The question is, how will this question affect the decisions taken by all those involved in the talks here in Geneva in Switzerland? من جنيف بسويسرا فايزة جارح ليورو نيوز. இந்த நிலையில் சிரியாவிலிருந்து தனது கணிசமான படைகளை மீள அழைத்துக் கொள்ளும் ரஷ்யாவின் முடிவு வியப்பை கடந்து ரஷ்ய சாணக்கியத்தின் படிநிலைகளை உயர்த்தியிருக்கிறது. சிரியாவில் போரின் போக்கை மட்டுமல்ல, சமாதானத்தின் போக்கையும் தீர்மானிக்கும் சக்தி தானே என்பதை புட்டின் சொல்ல முற்பட்டிருக்கிறார். ரஷ்யாவின் கருதியான படைத்துறை பங்களிப்பு 10,000 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை மீண்டும் சிரிய படைகள் மீட்க உதவியதோடு 400க்கும் அதிகமான குடியேற்ற மையங்களையும் மீட்க உதவியது. இந்த நிலையில் மீண்டும் பலம் பெற்ற பஷார் அல் அசாத் தலைமையிலான சிரிய அரசு சமாதான முயற்சிகளை புறந்தள்ள முற்பட்டதோடு ரஷ்யாவை கவசமாக வைத்து பேரம் பேசவும் முற்பட்டது. எனினும் சிரிய போர் ரஷ்யாவுக்கு மூலோபாய அடிப்படையில் பல ஆதாயங்களை பெறுகின்ற மையமாக விளங்கிய போதிலும் தொடர்ச்சியான போரும் சிரியாவின் உறுதியற்ற தன்மையும் சர்வதேச ரீதியில் பெரும் தலையீடு என்பதை புட்டினும் புரிந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகவே அமெரிக்காவுடன் சமரசம் செய்த ரஷ்யா சமாதான முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் பூரண நிலைகளை உருவாக்கவும் இணங்கியது. இந்த நிலையில் பலமான நிலையில் பஷார் அல் அசாத் பேச்சு மேசையில் அமர்வது சமரசங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்ற நிலையிலேயே அசாத்துக்கும் மறைமுக எச்சரிக்கையாக ரஷ்யாவின் படை விலகல் குறித்த அறிவிப்பு பார்க்கப்பட்டது. On the streets of Damascus and Syria, people have been reacting to the partial withdrawal of Russian forces. The capital's always remained in the hands of the Syrian government, where support for leader Bashar al-Assad is strong. This man says the withdrawal indicates the Russian presence in Syria is a question of friendship and not of sovereignty. This journalist says Russia is a decent player in the Syrian case. They reduce their forces as the situation requires. One Iran-based analyst maintains removing Assad would result in chaos and pose a danger to the entire region. If the Geneva talks fail, he says, I think Russia will go back to Syria. If a ceasefire is not maintained and is violated by different political groups in Syria, then military intervention would be Syria's only option, and Russia will definitely play a key role in that option. Another Gulf-based analyst says Moscow's ability to make Assad negotiate is part of the Kremlin wanting to appear as a Middle East peace negotiator. I think this move is significant for the future of Assad and his associates because it makes them part of the negotiating process. It's as if Big Brother has taken Little Brother by the ears and has told him what to do. But there are mixed reactions among many other players in the Syria conflict, especially in those areas where fighting was at its worst and where opponents to Assad are bitter about the role played by Moscow.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அறிவிப்பு சிரிய போர் தொடர்பில் தன் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நகர்வாக அமையும். அதே நேரம் மேற்குலக தரப்புகளினதும் சிரிய எதிரணியினதும் வரவேற்பை பெற்ற ஒரு நகர்வாகவும் அமைந்திருக்கிறது. இதன் மூலம் புட்டின் எதற்கும் அஞ்சாத ஒரு கடும் போக்காளர் என்பதை கடந்து ஒரு ஜதார்த்தவாதியாகவும் தன்னை அடையாளப்படுத்த முனைந்திருக்கிறார். இருப்பினும் தேவை ஏற்படும் போது மீளவும் படைகள் களமிறக்கப்படும் என்ற எச்சரிக்கையுடனேயே நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே யுக்ரைன் விவகாரம் போன்று தனது தேசிய நலனுக்கு பாதகமான அரங்காக சிரிய விவகாரத்தை யாரும் பயன்படுத்தினால் அதற்கான விளைவுகள் பாரியதாக இருக்கும் என்பதை சிரியாவில் புட்டின் கடந்த 6 மாதங்களில் நிரூபித்திருக்கிறார். இந்த நிலையில் முன்னோடி பேச்சுக்களை கடந்து சிரிய பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வுகள் ஏற்பட வேண்டுமாயின் அது ரஷ்யாவின் நலன்களுக்கு பாதகமற்றது என்பதை சிரிய எதிரணியும் மேற்குலக தரப்பும் உறுதிப்படுத்தியாக வேண்டும். இருப்பினும் முன்னோடி சமாதான பேச்சுக்கள் நேரடி பேச்சுக்களாக நகர்வதற்கு பல தடைகளை கடந்தாக வேண்டும் என்பதே தற்போதைய நிலை. Comparing documents to shape a common position over Syria. That's what United Nations envoy to Syria, Staffan de Mistura, now plans to do after being handed demands from the Syrian government and the main opposition group, the High Negotiations Committee, or HNC. For their first meeting with the envoy, the HNC emphasized 2 main points: the question of political transition and the status of prisoners. We have presented de Mistura a paper that draws the general lines and goals for the negotiations that might reach the political transition. The call to release thousands of prisoners was central to the opposition's agreement to the ceasefire in February. They say the Assad regime executes an unverifiable 50 prisoners a day, but so far, de Mistura says there's been no progress on the question of detainees. There's been so far, as you know, a issue of humanitarian aid and of reduction of violence. But on the detainees aspect, we have been having extremely, if possibly nothing, in terms of outcome. There are hopes this round of peace talks will be more successful than the last, which collapsed in early February. De Mistura says that the combination of the Russian decision to withdraw, the refugee crisis, and the continued presence of the Islamic State organization have created a new sense of urgency to resolve the 5-year-long conflict. இந்த நிலையில் சிரிய சமாதான பேச்சுக்களின் வெற்றி தோல்விகளை கடந்து சிரிய விவகாரத்தில் அதிக ஆதாயம் அடைந்த சக்தியாக ரஷ்யாவே விளங்குகிறது. ஒரு கல்லில் பல மாங்காய்கள் என்பது போல தனது படைத்துறை வல்லமையை புட்டின் மிகவும் சாணக்கியத்தோடு பயன்படுத்தியிருக்கிறார். உலகை அச்சுறுத்தும் IS அமைப்பின் முன்னேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களின் இயங்கு சக்தியாக விளங்கிய 200க்கும் அதிகமான எண்ணெய் மையங்கள் அழிக்கப்பட்டதோடு மேற்குலகின் பினாமிகளான மிதவாத கிளர்ச்சியாளர்களையும் பலவீனப்படுத்தியது. மேலும் தனது பினாமி சிரிய அரசை காத்து அதன் வீழ்ச்சியை தடுத்ததோடு எந்த வல்ல சக்தியும் எதிர்க்க முடியாத நகர்வை புட்டின் சிரிய மண்ணில் மேற்கொண்டார். அத்துடன் சிரியாவில் ரஷ்யாவின் இருப்பு தவிர்க்க முடியாதது என்பதை உணர்த்தியதோடு சர்வதேச அரங்கில் ரஷ்யாவை முடக்கும் அல்லது தனிமைப்படுத்தும் செயற்பாடுகளால் பாதகமான விளைவுகளே ஏற்படுத்தப்படும் என்பதையும் புட்டின் நிரூபித்திருக்கிறார். மறுபுறத்தில் சமாதானம் என்பது அவசியமானது என்பதையும் அவ்வாறான சமாதானத்துக்கான புறநிலைகளை தோற்றுவிக்கும் ஒரே சக்தி தானே என்பதையும் புட்டின் தனது புதிய வியப்பான நகர்வுகள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே சிரியாவில் சமாதானம் ஏற்படுகிறதோ இல்லையோ, சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியின் பின்னர் அரசியல் மற்றும் போர் அரங்கில் ரஷ்யா தன்னை நிலைநிறுத்திய மையமாக சிரியா அமைந்திருப்பதை நிராகரிக்க முடியாது. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.